ஃபேஸும் வந்து அப்படி இருக்கறனால பாசிட்டிவ் பண்ணி 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 கிளிசரின் நானே போட்டு அழுது 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 ஸோ கோ ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, எல்லாரும் ஒன்னா போயிட்டு கேப் கிடைச்சதுன்னா இந்த ரீல் பண்ணிடலாம் அந்த ரீல் பண்ணிடலாம்னு ஃபேமிலியா கை தவறி அப்படி கீழே கொட்டும். லைக் இப்போ எங்க மம்மிட்ட இப்படி பேச முடியல எங்களால, எல்லாமே ஷேர் பண்ணுவா அவ. சோ பசங்களும் இப்படியாச்சு அப்படியாச்சு, அது பேசணும் இது பேசணும். வெல்கம் டு தி ஷோ ஒன் டைம் பார்ட்டி ஓடிபி. எஸ், இன்னைக்கு நம்ம ஓடிபில நம்மளோட ஒன் டைம் பார்ட்டியை யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கார்ஜியஸான ஒரு பர்சன் தான் நம்ம கூட இருக்காங்க. சோ அவங்க கிட்ட பேசிடலாம் வாங்க. ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ அப்படியே உங்க கூட உட்காரும் போது பாருங்களா, அந்த பிரைட்னஸ் லைக் எப்படி சொல்றது, ஒரு பவர்ஃபுல்லான இது வருது. எப்படி போயிட்டு இருக்கு ஜர்னி எல்லாமே? ரொம்ப சூப்பர்வா போயிட்டு இருக்கு, பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே, ஜாலியா போயிட்டு இருக்கு. ஓகே, சூப்பர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பார்த்த உடனே கேட்கணும், எனக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து உங்களோட மேக்கப் மேலதான் கண்ணு அப்படியே இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்னாலே மேக்கப் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்றீங்க? லைக் எப்படி லைக் இப்பவும் பார்க்கும்போது நல்லா ஒரு ட்ரெண்டிங்கான மேக்கப்ல இருக்கீங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அப்டேட் ஆயிட்டே இருக்கும், அவ்வளவுதான், வேற விஷயம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே. ஸோ நான் ரொம்ப மேக்கப் பண்ண மாட்டேன், பட் மைல்டா மேக்கப் பண்ணாலும் என்னோட ஸ்கின் வந்து அத நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அது அப்படியே இருக்கும். நான் காலையில மேக்கப் போட்டு அது நைட்டு பேக்கப் சொல்ற வரைக்கும் நான் டயர்டாவே இருந்தாலே அது மூஞ்சில தெரியாது. இவனால முடியலைங்க, டயர்டா இருக்குன்னு உங்களை பார்த்தா அப்படியா இருக்கு அப்படின்னுவாங்க. ஏன்னா மூஞ்சில அந்த மேக்கப் அப்படியே இருக்கும். இப்ப கூட உள்ள எல்லாம் வேர்த்துட்டு இருக்கும், ஆனா அது தெரியாது வெளியில. சோ அது மாதிரி மேக்கப் நல்ல ஸ்கின் டோன்ல வந்து செட் ஆயிடும். சோ சொல் பேச்சு கேக்குது. பரவாயில்ல, சூப்பர் நைஸ். ஓகே. அண்ட் கவிதா, உங்களோட ஜர்னி வந்து எங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு? சோ எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆர்டிஸ்டா யாரு அப்படின்றது. ஆர்டிஸ்ட தாண்டி நீங்க யாரு அப்படின்றத எங்களுக்காக சொல்லுங்க. ஜர்னி எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் சைல்டு ஆர்டிஸ்ட். சின்ன பிள்ளைல படங்கள்ல வந்து அஞ்சலி படம் எல்லாம் வந்துச்சு இல்லையா, அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, அஞ்சலி படத்துல அந்த நிறைய குட்டீஸோட நானும் ஒரு குட்டி. ஓ, நீங்களும் ஒரு குட்டி? நானும் ஒரு நிறைய குட்டி பசங்க இருப்பாங்கல்ல அந்த படத்துல. சோ அதுலயே நானும் ஒரு குட்டி பாப்பா. வாவ். சோ அப்ப ஸ்டார்ட் ஆனது அப்படியே படங்கள் தான். அந்த டைம்ல குட்டியா இருக்கும் போது நிறைய ஹீரோயின்ஸ்க்கு சின்ன வயசு பாப்பா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து விஜய் சாருக்கு சிஸ்டரா பண்ண ஒரு படத்துல, அஜித் சாரோட 2 படம் பண்ணேன். சோ அப்படியே படங்கள் போட்டே இருந்தது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டக்குன்னு அங்க இருந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன் நிம்மதி உங்கள் சாய்ஸ், அதுவும் கேட்டிருப்பீங்க, நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். அந்த சீரியல்ல எஸ்பிஎம் அங்கிள் டைரக்ஷன்ல சீரியல் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம மைண்ட் வந்து படத்தை விட சீரியல் நல்லா இருக்கு, நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, நல்லா நீட்டா இருக்குன்னு சொல்லி சோ அதுக்கப்புறம் ஏவிஎம்லயே நான் நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்கேன். சோ அப்படியே சீரியல்னு சோ டில் டுடே இன்னைக்கு வரைக்கும் என்னோட சீரியல்ல நான் ஜர்னி ஹாப்பியா போயிட்டு இருக்கு. ஓகே, சூப்பர். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் சொன்னீங்க, இப்ப அயலி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, சோ அது எப்படி போயிட்டு இருக்காது? சோ அயலி இப்பதான் வந்து ஒரு 1-2 months தான் ஆச்சு நான் கமிட் ஆயிட்டு. சோ அயலில நெகட்டிவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ரீசெண்டா வந்து என்னோட ஜர்னி பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் கேரக்டர்ஸ்க்கு மாறி இருக்கு. நான் ரொம்ப ஆசைப்பட்டது, ஏன்னா ரொம்ப வருஷமா பாத்தீங்கன்னா நான் ஹீரோயினா சின்ன பொண்ணுல ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ கொஞ்ச நாள் வரைக்கும் கூட வந்து பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் தான். ஏன்னா என் ஃபேஸ் பார்த்தாலே எல்லாருமே பாசிட்டிவா, நானுமே மோஸ்ட்லி எனக்கு கோவம் பெருசா வரவே வராது, பேசிக்காவே எனக்கு கோவம் வராது. சோ ஏதாவது டென்ஷன் ஆனா கூட நான் வந்து ரொம்ப கூலா தான் அதை ஹேண்டில் பண்ணுவேன். சோ என்ன பர்சனாவும் எல்லாரும் பாக்குறாங்க லொகேஷன்ல, ஆனா என்னோட ஃபேஸும் வந்து அப்படி இருக்கறனால பாசிட்டிவ் பண்ணி 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 கிளிசரின் நானே போட்டு அழுது 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 எனக்கு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுச்சு. இல்ல நம்ம அந்த மைண்ட் செட் இருந்துட்டே இருந்துச்சு. சோ அப்பதான் வந்துட்டு கண்ணெதிரே தோன்றினான்னு கலைஞர் டிவில ஒரு சீரியல் பண்ணேன், இந்துமதி கேரக்டர். சோ ஆசமா என்னோட எல்லா ஆசையும் நிறைவேறிச்சுங்கிற அளவுக்கு அதுல நெகட்டிவ் நான் பண்ணிட்டேன், கொலை பண்ற அளவுக்கு நெகட்டிவ் பண்ணிட்டேன். ஐயோ, கொஞ்சம் தள்ளி இருக்கவங்களே. சோ அந்த அளவுக்கு அது நெகட்டிவ் பண்ணேன். சோ அதுக்கு நடுவுல மாரியில வந்து பயங்கர பாசிட்டிவ், ஒரு விடோ அம்மா அது ஒண்ணு பண்ணிட்டு இருந்தேன். இது ரெண்டுக்கும் நடுவுல வித்தியாசமா பங்கஜ மாமின்னு ஒண்ணு பண்ணேன். சோ வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் எனக்கு காட்ஸ் கிரேஸ் கிடைச்சது. சோ பங்கஜ மாமியா வந்து
யாராவது பார்த்தாலும் பங்கஜம் மாமின்னு Yes, கூப்பிட நானே actually ஆரம்பிச்சுட்டாங்க. பங்கஜம் மாமின்னு தான் மைண்ட்லயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஆமா. அப்புறம் ஐயோ உங்க பேரை மறந்துட்டோமே அப்படின்ற அந்த மாதிரி இருந்தேன். செட்லயே எல்லாரும் மாமி குட் மார்னிங் அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே. So like அந்த அளவுக்கு நான் ரொம்ப கம்மி தான், 6 months தான். அது அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க 6 months தான் அந்த கேரக்டர் வரும், கொஞ்சம் பெரிய கெஸ்ட் ரோல் மாதிரி தான் அப்படின்னு சொல்லியாச்சு. பட் ஓகே, எனக்கு என்னன்னா பங்கஜம் மாமி, அந்த மாமி கேரக்டர்னு சொன்ன உடனே ஓகே யூனிக்கா இருக்கும், நம்ம இதுல வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு தான் அதை ஒத்துக்கிட்டேன். சோ அதுக்கு தகுந்த மாதிரி அது நல்லா ரீச் ஆச்சு. இப்ப எல்லாருமே ஏன் வந்து மாமி வர்றது இல்ல அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் உங்களோட காம்போ வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆமா, லைக் நானே வந்து அந்த சீரியல் பாப்பேன், அதனாலதான் எனக்கு ஞாபகம் உங்களுக்கு. சோ இப்ப விஜய் அப்படி ட்ராக் வேற மாதிரி போனதுனால ஆல்மோஸ்ட் அது ஓவர் தான். சோ இப்ப அயலில அகைன் மாமில இருந்து மம்மி ஆயிட்டீங்க. மாமில மம்மி ஆயிட்டு அதுல வந்து நெகட்டிவ் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, சோ லைக் அப்படியே போயிட்டு இருக்கு ஜாலியா. ஓகே. அண்ட் சீரியல்ல வந்து நெகட்டிவ் பிடிக்கும் அப்படின்றதால நெகட்டிவ் ரோல் தான் எனக்கு வேணும்ன்ற மாதிரி. பிடிக்கும்ங்கறத விட பாசிட்டிவ்னா ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்ல கூட ஒண்ணும் இல்ல, நீங்க சிம்பிளா ட்ரெஸ் பண்ணா போதும். ஜுவல்லரியும் பெருசா போட விட மாட்டாங்க, மேக்கப் பெருசா பண்ண விட மாட்டாங்க. இந்த கிளிசரின் மட்டும் வச்சுக்கோங்க, அதுக்கு மட்டும் நீங்க செலவு பண்ணுங்க போதும். லைக் அப்படி ஆயிடுச்சு. பட் நம்ம வந்து ஒரே மாதிரி பண்ணா எனக்கு போர் அடிக்குது. சோ வேரியேஷன் நம்ம காட்டணும், ஆக்டிங்ல கூட வேரியேஷன் காட்டணும்னா நெக்ஸ்ட் நம்ம நெகட்டிவ் பண்ணாதான் முடியுங்கிற மாதிரி ஆனப்போ ஓகே பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன யாரும் ஒத்துக்கவே இல்ல நெகட்டிவ். நீங்க ஏன் நெகட்டிவ் பண்றீங்க, அது உங்களுக்கு செட்டே ஆகல அப்படின்னு திட்டினாங்க அந்த கண்ணெதிரே தோன்றி நாள் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் போக ஓகே நல்லா தான் பண்றீங்க. இப்ப வினோதினி பண்ணிட்டு இருக்க சன் டிவில. சோ அதுவும் நெகட்டிவ் தான். சோ அதுவுமே சூப்பரா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு நெகட்டிவ்ல பாஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். எஸ், நீங்க சொன்ன மாதிரி தான். ஏன்னா வந்து இப்போ வில்லி அப்படினாலே வந்து அவங்க ஆக்சசரிஸா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அவங்க போடுற பிளவுஸ் கூட இது போட்டா வில்லிப்பா அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ அந்த அளவுக்கு லைக் வில்லி ரோல்ன்றதை இம்பாக்ட் பண்ணிடுச்சு. ஓகே. அண்ட் வந்து இப்ப நெகட்டிவ் அப்படின்னு சொன்ன பிறகு நான் பாருங்க ஒரு ரூட்ல போனா அது கேள்வி நானே மறந்துட்டேன். ஓகே, என்ன அப்படின்னா இப்போ நம்ம என்னதான் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் நீங்க பிடிக்கும் அப்படின்னாலும் நம்ம லைஃப்ல வந்து ஒரு டார்க் சைடு இருந்திருக்கும், கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் சைடு இருந்திருக்கும். பட் அது நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்டா வெளியே காட்டியிருக்க மாட்டோம், லைக் ஷோ ஆஃப் பண்ணிருக்க மாட்டோம். சோ சில விஷயங்கள் நம்ம மைண்ட்லயே இருந்திருக்கும், யார்கிட்டயும் எக்ஸ்ப்ளோர் கூட பண்ணிருக்க மாட்டோம். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கா? இல்ல அந்த மாதிரி பெருசா நான் ஹர்ட் ஆனேன் அப்படிங்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி சொல்லணும் அப்படின்னா நான் சின்ன வயசுல நம்ம நடிக்க ஆரம்பிச்சப்போ வந்து இப்பெல்லாம் வந்துட்டு நிறைய வீடியோஸ் இருக்கும், அதெல்லாம் போட்டு காட்டுறோம். அப்பெல்லாம் அப்படி இல்ல, போட்டோஸ் எடுத்துக்கிட்டு எங்க அம்மா என்ன ஒரு கம்பெனிக்கா கூட்டிட்டு போவாங்க, அது சான்ஸ் கேட்கறதுக்கு. அப்போல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. சோ அது கொஞ்சம் அலைச்சலா இருக்கும், அது கஷ்டமா இருக்கும். வந்து அவங்க இதை பண்ணி காட்டுங்க, அதை பண்ணி காட்டுங்க, நான் போய் எல்லாம் பண்ணி காமிச்சு கடைசி ஓகே ஆகாது. லைக் அந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு அப்ப கொஞ்சம் ஹர்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் எதுவும் இல்ல. ஓகே சூப்பர். உங்களுக்கான பார்ட்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோ நம்ம வந்து அதை போயிட்டு செலிப்ரேட் பண்ணிடலாமா? எஸ். ஓகே. சோ வாங்க அப்படியே நம்ம பேசிக்கிட்டே போலாம். எஸ். பார்ட்டிக்கு போலாம்னு சொல்லிட்டு உட்கார்ந்து கல்லாங்க விளையாடிட்டு இருக்கோம் பாருங்க. வெயிட் பண்ணுங்க, இப்படி எல்லாம் விளையாடணும்னு வச்சுக்கோ, நம்மளோட எனர்ஜி நிறைய போகும், நம்ம வந்து நல்லா சாப்பிட முடியும். சோ வந்து அங்க ரெடி ஆயிட்டு இருக்கு, அது இல்லாம ஹவுஸ்ஃபுல்லாங்க. சோ நம்ம பொறுமையா விளையாடி நம்மளோட எனர்ஜி எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டு அப்புறம் போய் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லா சாப்பிட முடியும். அதனாலதான் அதை பிளான் பண்ணிருக்கேன். வாங்க விளையாடுவோம். சோ பேசிக்கா இது மாதிரி விளையாடி இருக்கீங்களா? சின்ன பிள்ளைல எனக்கு தெரிஞ்சு வந்து 90s கிட்ஸ் தான் வந்து இந்த விளையாட்டை பத்தி எல்லாம் பேசுவாங்க. எனக்கே தெரியாது, இப்பதான் நானே கத்துக்கிட்டேன். நான் நிறைய விளையாடி இருக்கீங்க. இது அப்புறம் பல்லாங்குழி, போட்டு பரமபதம், அதுதானே அப்பெல்லாம் விளையாட்டே நமக்கு. ஓகே சூப்பர். அப்புறம் சொப்பு சாமான் வச்சு நான் கூட விளையாடுவேன், எங்க வீட்ல இப்ப கூட இருக்கு. வாங்க நம்ம சேர்ந்து விளையாடலாம். இருக்கும்ல, ஆமா, அதுல வந்து மண்ணு வந்து ஈரம் பண்ணி குழைச்சு உள்ள வச்சு அமுக்கி அதெல்லாம் இட்லி பரவாயில்லையே, ஒரே இதுல இருக்கு. சின்ன வயசு மெமரிஸ் அதெல்லாம். சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம், ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இப்ப பேசிக்கா நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டோம்னா சம்டைம்ஸ் இப்போ வந்து போன்ல எல்லாம் கேம் விளையாடுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது உட்காந்து பேசுறது, அந்த மாதிரி ஏதாவது கேம் எல்லாம் விளையாடுவீங்களா? எனக்கு கேம் விளையாடுறது சுத்தமா பிடிக்காது. லைக் மொபைல்ல கேம் விளையாடுறது, என்னோட மொபைல்ல பாத்தீங்கன்னா ஒரு கேமும் இருக்காது. ஓகே, எனக்கு சுத்தமா பிடிக்காது. பட் நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி என்னது ஃபயர் பிளே, என்னன்னோ இருக்குல்ல, எனக்கு சுத்தமா அது பிடிக்காது. சோ கேப் கிடைச்சதுன்னா தூங்கலாம்,
அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் முன்னாடின்னா எனக்கு வந்து சாமி ரொம்ப பிடிக்கும். So, சாமி ஸ்லோகம்ஸ் அதை உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க. சோ கேமே விளையாட மாட்டீங்க. சின்ன வயசுல நிறைய விளையாடி இருப்பீங்களா? இப்போல்லாம் ரீல்ஸ் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்றது. கேப் கிடைச்ச ரீல்ஸ் தான் இப்படியே ஸ்க்ரோல் பண்றது. பாக்குறது இல்ல, போய் பண்றது. ஓகே. சோ கோ-ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, எல்லாரும் ஒண்ணா போயிட்டு கேப் கிடைச்சதுன்னா இந்த ரீல் பண்ணிடலாம் அந்த ரீல் பண்ணிடலாம்னு ஃபேமிலியா. ஓகே. சோ அந்த மாதிரி ரீல்ஸ் பண்றது தான் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரீ டைம்னா பண்ற விஷயங்கள். ஷூட்ல லாஸ்டா பண்ண ரீல் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லாஸ்டா பண்ண ரீல் வந்து இப்ப அந்த அயலி டீம்ல இருந்து வா வா பக்கம் வா சோ அது பண்ணினோம் லாஸ்டா நினைக்கிறேன். அது அதுக்கப்புறம் இந்த காமெடி ரீல் சேம் அதே டீமோட. ஓகே, அதுதான் லாஸ்ட். ஓகே சரி, உங்களுக்கு தெரிஞ்ச கேம்ஸ் 90s கிட்ஸ்ல அவுட்டோர் கேம்ஸ், நாட் இன்டோர் கேம்ஸ், அத பத்தி ஒரு அப்படியே நீங்க வந்து லைனா சொல்லலாம். அவுட்டோர் கேம்ஸ் என்னது, ஸ்கிப்பிங் விளையாடுறது, அப்புறம் இந்த தாண்டி தாண்டி போய் விளையாடுவாங்க. ஓகே, தூக்கி போட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது பார்த்தது இல்ல. சோ இந்த மாதிரி சிம்பிள் கேம்ஸ், ஓடி புடிச்சு விளையாடுறது, ஹைட் அண்ட் சீக். சோ இந்த மாதிரி கேம்ஸ் தான். அந்த என்ன சொல்றது, ஒரு 10-12 வயசுல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடுறது. அப்புறம் ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ்ல வந்து கொக்கோ, அது லைக் இதுதான் பேசிக் கேம்ஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்கா? விளையாடிட்டு அப்போ நிறைய விளையாடி இருக்கேன் ஸ்கூல் டைம். உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? ரன்னிங் ரேஸ். பயங்கரமா ஓடுவீங்க பாருங்க. ஏதோ ஓரளவுக்கு. அப்பதான் இவ்வளவு ஃபிட்டா அழகா இருக்கீங்க இப்போ நீங்க, எனக்கு தெரிஞ்சு. தெரியல. ஓகே, எஸ், ஆமா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம வந்து ரொம்ப அப்செட் ஆனாலும் சரி, ரொம்ப ஹாப்பியா ஆனாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவோம். போனை தாண்டி இத பண்ணா வந்து என் மைண்ட் வந்து ரிலாக்ஸா வச்சுப்பேன் நானு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ரொம்ப ஸ்ட்ரெஸ்னா படுத்து தூங்கிடுவேன். கோயிலுக்கு போயிடுவேன். கோவில் தூக்கம். எஸ். ஏன் தூக்கம்? வேற எதுவுமே நம்ம யோசிக்க முடியாதுல்ல, தூங்கிடுவோம்ல. ஓகே, யோசிக்க வேண்டாம், நம்ம நிம்மதியா படுத்து தூங்கிடணும். ஆமா, நிஜமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன், தூங்கி எந்திருக்கும் போது எல்லாமே ஃப்ரெஷ் ஆயிடும். இல்லாட்டி கோயிலுக்கு போயிட்டு நல்லா பீஸ்ஃபுல்லா உட்காந்து அப்படியே சாமி பார்த்துட்டு, சாமி விளக்கெல்லாம் ஏத்திட்டு, அந்த ஒரு அட்மாஸ்பியரே நமக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா, மங்களகரமா, ஒரு பெண்ணா உணரும் இல்லையா? சோ அத ஃபீல் பண்ணிட்டோம்னா எனக்கு சரியாயிடும். அது ரெண்டு தான். சூப்பர். சோ அங்க போய் உட்கார்ந்து நம்ம வந்து பேசுறோம், இந்த மாதிரி எனக்கு இப்படி பிரச்சனையா இருக்கு, இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு. சரி, இப்ப எனக்கு பசிக்குது, சாப்பிட போலாமா? சரி, இப்ப நம்ம சாப்பிட போலாமா? எஸ், வாங்க. எஸ், இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், உள்ள வந்துட்டோம், நம்ம இடத்தையும் புடிச்சிட்டோம். நம்ம வந்து நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம், மாஸ் பண்ண போறோம். சாப்பிட்டு ஆக்சுவலி நான் இங்க அண்ணா நகர், நம்ம இங்க சிட்டி கிரீம் சென்டர் இங்க வராம என்ன பண்ணேன்னா ஆரியபுரம் போயிட்டேன். அச்சோ. சரி, நான் உங்களுக்குள்ள போன் பண்ணி அங்க வந்துருங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். சரி, டைம் இருந்துச்சுன்னு நானே திரும்ப இங்கே வந்துட்டேன். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வச்சிடலாம். ஓகே, சூப்பர். உங்களுக்கு மோஸ்ட்லி என்ன ஃபுட் பிடிக்கும்? ரொம்ப வந்து ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் ஆனாலோ இல்ல ஸ்ட்ரெஸ் ஆனாலும் என்ன சாப்பிடுவீங்க? அப்படி ஒரு இதுவே இல்ல நம்ம கிட்ட. அப்பனா எல்லாமே ஓகே. சோ அந்த மாதிரி எல்லாமே டேஸ்ட் பண்ணணும். லைக் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான். எதுவும் நோ சொல்லக்கூடாது, எல்லாமே டேஸ்ட் பண்ணி அது எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும். ஓகே. சோ அதனால புதுசா சாப்பிடுறது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். ஓகே, சூப்பர். அண்ட் மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் நம்ம டைம்க்கே சாப்பிட மாட்டோம். கண்டிப்பா அந்த டைம்ல எல்லாம் கிரேவிங் வந்தா இந்த ஆர்டர் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்க? எப்படி கேம்ஸ் என் மொபைல்ல இருக்காதோ அதே மாதிரி இந்த ஃபுட் ஐட்டம் ஆர்டர் பண்ற அந்த விஷயம் இருக்காது. அதாவது பசிக்குது ரொம்பனா ஃப்ரூட்ஸ் எப்பவுமே என்கிட்ட இருக்கும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். இளமையின் ரகசியம் அதான் நினைக்கிறேன். ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க கேர்ள்ஸ். ஆமா, கண்டிப்பா ஃப்ரூட்ஸ் ரொம்ப நல்லது. இருக்க முடியும். ஆப்பிள், பொமோகிரானட், பனானா, ஃப்ரூட்ஸ்ல எது சாப்பிட்டாலும் ஓகே. எனக்கு ஃப்ரூட்ஸ் பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும். ஓகே. சோ ரொம்ப பசிக்குது அப்படின்னா ஃப்ரூட்ஸ். அவ்வளவுதான். சூப்பர். ஓகே, நம்ம சீரியலை பத்தி பேசணும் இல்லையா? அப்படியே ஆட் அத பத்தி சொல்லலாமா? ஏன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பா என்னதான் வந்து சீரியல் பண்ணாலும் ஆட் ஒரு நல்ல ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சோ நீங்க அந்த ஆட்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கத்துக்கிட்டேன், சீரியலை விட இதுல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சீரியல்ல வந்து பக்கமா பேசிக்கிட்டே இருக்கணும். ஓகே. ஆனா ஆட்ல பாத்தீங்கன்னா 2 லைன் தான் இருக்கும். ஓகே. ஆனா அதையே அவங்க ஃபுல்லே வேற மாடுலேஷன்ல எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சோ அந்த 2 லைன் தான் டயலாக். ஆனா மாடுலேஷன் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும், லொகேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ப்ராடக்ட் ஏதோ ஒண்ணு இருக்குன்னா அந்த ப்ராடக்ட வச்சுட்டு சோ அது வேரியேஷன் பண்ணி அதே தான் எடுத்துக்கிட்டு இருப்போம். சோ அது ஒண்ணு இருக்கு. அந்த நிறைய பேச வேணாம், ஆனா அந்த 2 லைன்ஸ்லயே அது என்ன நம்ம கன்வே பண்ணணுமோ அந்த விஷயத்த கன்வே பண்ணிடணும். சோ அதுதான் ஆடுக்கும் சீரியலுக்கும் வித்தியாசம். ஓகே.
அண்ட் ஆட் இன்னொன்னு ஞாபகம் வந்துச்சு, உங்க முடி நான் வந்ததுல இருந்து அதே தான் ரசிச்சுட்டு இருந்தேன். லாங் ஹேர், அது வந்து இந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து மெயின்டைன் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து ஈட் ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், லைக் வந்து டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். சோ மெயின்டைன் பண்ண முடியாது, ஸ்ப்ரே அது இதுன்னு அடிச்சு முடி கொட்டுமா. பட் ஆனா இப்ப வரைக்கும் இவ்வளவு அழகா நீங்க அதை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க. அதோட நான் secret எந்த சொல்லுங்க. ஸ்ப்ரேவும் அடிக்க விட மாட்டேன். அடிக்க மாட்டீங்க? எப்படி அதை ஹேர் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுங்க? ஹேர் ரொம்ப நமக்கு பிசுறு இருக்குன்னா அந்த ஷார்ட் அப்போ வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஃபுல்லா அப்படி பண்ணிடுவோம், அவ்வளவுதானே தவிர ஸ்ப்ரே வந்து அடிக்க மாட்டீங்க? அடிக்கவே விட மாட்டேன். ஓகே. ரொம்ப ரேர், ரொம்ப அக்கேஷனல். எனக்கு தெரிஞ்சு கேமரா யாருக்கும் தெரியாத இருக்கு, அப்படியே முடி எடுத்து முன்னாடி காட்டுங்க. சோ எனக்கே வந்து அவ்வளவு பாருங்க, அவ்வளவுதான் இருக்கு. இவ்வளவுதான் இருக்குன்னா சொல்ல சோட்டு மச்சி. ஓகே. ரொம்ப அந்த போட்டோ ஷூட்ஸ் ஏதாவது பண்ணும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்கல்ல, சோ அப்ப மட்டும்தான் அந்த ஹேர் ஸ்ப்ரே. அதுவும் வீட்டுக்கு வந்து உடனே போய் தலை குளிச்சிருவேன். உடனே வந்து வீட்டுக்கு வந்து இது கிளீன் பண்ண உடனே தலை குளிச்சு அது கிளீன் பண்ணிருந்தேன் எனக்கு. சோ டெய்லி நம்ம போற ஷூட்ல வந்துட்டு நோ ஸ்ப்ரே ஜெல் எதுவுமே யூஸ் பண்ண விட மாட்டேன். மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். இந்த கிரிம்பிங் ஸ்ட்ரைட்னிங் இது கூட நான் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன். சோ அது இல்லாம வீட்டுல இருக்கும் போது ஹேர் கேர் நிறைய பண்ணுவேன். ஓகே. அப்படியே வந்து உங்களுக்கான ட்ரீட் வந்துடுச்சு. என்ன ஒரு ஹாப்பி. So மாஸ் பண்றோம் இன்னைக்கு நம்ம பார்ட்டிய. டேனியல் பார்னோ பாஸ்தா. ஓகே, எஸ். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா சீஸியா இருக்கு இல்லையா? சூப்பர். பாத்தீங்களா, உங்களுக்காக வந்து நீங்க அமெரிக்கால போய் சாப்பிட தேவை, அமெரிக்கன் சீஸ் பாலே உங்களுக்கு கொண்டு வந்துட்டோம். பாத்தீங்களா, பொட்டேட்டோ சிப்ஸ்ல. எஸ், ஆமா, அது ரெண்டோட காம்பினேஷன் வந்திருக்கும். சோ வந்து அது இல்லாம பாஸ்தா பாத்தீங்களா, கலர்ஃபுல்லா இருக்கு. சரிங்க, நானே சாப்பிட ஆரம்பிச்சுட்டா பேசக்கூடாது. சொல்லுங்க. சூப்பர். ஆனா எஸ், ஏன்னா கலர்ஃபுல்லா லைக் டொமேட்டோ அது இது சீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நமக்கு இந்த ஸ்பூன்ல சாப்பிடுறதுல சரியா வராது. சோ சொல்லிட்டு இருந்தீங்களா நீங்க வந்து ஆயிலே வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு? ஆமா, ரியலாவே நான் வந்து ஹேருக்கு ஆயில் எல்லாம் வைக்க மாட்டேன். ஓகே. ஆனா நான் சொன்னேன் இல்லையா, பேக்ஸ் நிறைய போடுவேன்னு சொல்லிட்டு, அந்த பேக்லயே வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில், விட்டமின் இ கேப்சூல்ஸ் இருக்கு இல்லையா, விட்டமின் இ கேப்சூல். ஆமா, அது ஃபேஸ் ஹேர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி அதான் வந்து அப்ளை பண்ணுவீங்க. அது அந்த பேக்லயே மிக்ஸ் பண்ணி ஹேருக்கு அப்ளை பண்ணிடுவேன். செமையா இருக்குல்ல, பாக்க எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு. நாங்க வந்து பார்ட்டி கொடுத்தாலே இப்படிதான் கொடுப்போம், மஸ்டா கொடுப்போம். லைக் தேடி தேடி ஒரு சூப்பரான டிஷ். அதுவும் வந்து நம்ம கிரீம் சென்டர்ல சொல்லவே வேண்டாம், எல்லாமே சூப்பரா இருக்கும். சூப்பர். கார்ன் வேற என்னோட ஃபேவரட், அதனால கார்ன் வந்து ஃபைபர் ஃபுட் வேற, சோ நல்லது, ஹெல்தி ஃபுட். அந்த மைண்ட் செட்லயே சூப்பரா இருக்கும். அண்ட் அதுக்கு வந்து ஸ்கின் கேர் நம்ம ரொம்ப மெயின்டைன் பண்ணுவோம். ஆஸ் ஆர்டிஸ்டா வந்து ஸ்கின் ரொம்ப முக்கியம். டெஃபினட்டா. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போடுற மேக்கப்பை வந்து ப்ராப்பரா கிளீன் பண்ணணும். இப்போ நிறைய லிக்விட் ஐட்டம்ஸ் வந்துச்சு, மேக்கப் ரிமூவ் இருக்கு. ஆனா நான் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கோகோனட் ஆயில் தான். ஆக்சுவலி நானே அதான் பண்ணுவேன். ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கோகோனட் ஆயில் பிம்பிள்ஸ் வருது, ஸ்கின் பிளாக் ஆயிடும், அதெல்லாம் எனக்கு அந்த சேஞ்சஸ் தெரியல இது வரைக்கும். அவ்வளவு விஷயமும் அதுதான். ஏன்னா ப்ராப்பரா அதை தொடச்சு கிளீன் பண்ணி எடுக்கணும். சோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் அதுதான். அதுக்கப்புறம் நம்ம வீட்ல இருக்கிற பொருளை வச்சு நிறைய பேக்ஸ். ஓகே, சோ இதுதான் பேசிக் ஸ்கின் கேர். நான் இதை பண்ணாம இருக்கவே மாட்டேன். டே என்னோட டே இப்படிதான் போகும். ஷூட்டிங் இருந்தாலும் சரி, ஷூட்டிங் இருந்தாலும் அது என்ன சொல்லுங்க. இல்ல, ஷூட்டிங் இருந்தா நம்ம எப்ப வீட்டுக்கு வருவோம்னே தெரிய மாட்டேங்குதுல்ல. அதனால கிளீன் பண்றது மட்டும்தான் அந்த டே. எவ்வளவு டயர்டா இருந்தாலும் சரி, நல்லா எண்ணெய் வச்சு ஃபுல்லா கிளீன் பண்ணி தொடச்சிட்டு ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு நைட் கிரீம் ஒண்ணு வச்சிருக்கேன், அதை போட்டுட்டு தான் தூங்குவேன். அதை போட்டுட்டு தான் தூங்குவேன். இந்த நைட் கிரீமும் நானே ப்ரிப்பேர் பண்ணது. வா, அது சொல்லாம என்னென்ன இன்கிரிடியன்ஸ் என்ன அப்படின்ட்டு நாங்களும் தெரிஞ்சு போல அழகின் ரகசியம். அது வந்துட்டு விட்டமின் இ கேப்சூல்ஸ், அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல்,
இது ரேஷியோலாம் இருக்கா? ரேஷியோ வந்து எல்லாமே தேவையான அளவு நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணுவோம். விட்டமின் இ வந்து கொஞ்சம் நிறைய போடுவேன், அது ரொம்ப நல்லதுங்கிறதுனால. அண்ட் ஆலிவேரா ஜெல், ஆல்மண்ட் ஆயில், ஜோஜோபோ ஆயில்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, இது எல்லாமே எங்க கிடைக்கும்? லைக் ஜோஜோபோ ஆயில் சூப்பர் மார்க்கெட்ல, அமேசான், பிளிப்கார்ட் எல்லாத்துலயுமே கிடைக்குது. சோ இது எல்லாமே வாங்கிட்டு எல்லாமே ஒரு குட்டி பாக்ஸ் வச்சிருப்பேன். ஒரு அது எல்லாமே போட்டு நல்லா நம்ம ஒரு பட்ஸ் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா ஒயிட்டா கிரீம் மாதிரி ஆயிடும். எஸ், ஆமா, ஒரு மாதிரி. சோ அத பண்ணி வச்சிட்டோம்னா அத நைட்ல ஒரு 1 வீக்குக்கு வரும். அது அப்படியே 1 வீக் நைட் ஃபுல்லா அந்த ஃபேஸ் அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுவேன். திருப்பி முடிஞ்சிச்சு திருப்பி பண்ணிப்பேன். சோ அது வந்து கம்பல்சரியா பண்ற விஷயம்னா அதுதான். ஓகே. அதர்வைஸ் வீட்ல நம்ம நல்லா ஃப்ரீயா இருக்கோம் அப்படின்னா, ஸ்கின் டேனா இருந்துச்சுன்னா பொட்டேட்டோ, டொமேட்டோ அதெல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு பேக் போடுறது. கர்டு, கடலை மாவு, ஹனி போட்டுட்டு நம்ம பேக் போட்டோம்னா நல்லா இருக்கும் ஸ்கின். ஓகே. சோ இந்த மாதிரி விஷயம். சூப்பர். ஓகே. அண்ட் இதை தாண்டி நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல இல்லைனாலும் நார்மல் லைஃப்ல வந்து நம்ம ஒண்ணு பண்ண போய் ஒரு பல்புல போய் முடிஞ்சிருக்கோம் இல்லையா? ஜென்ரலா ஏதோ ஒண்ணு பண்ணிருப்போம், ஆனா அது காமெடியா போச்சு, அசிங்கப்பட்டோமே அப்படின்னு ஒரு மூமெண்ட் இருக்கா? லைக் மறக்கவே முடியாது. இப்ப நினைச்சா அதை நினைச்சு சிரிப்போம்ல. அது ரொம்ப யோசிக்கணும் போல இருக்கு. அது இருக்காது அப்படி இல்ல. எதுவுமே ரொம்ப கிளீனா எதுவும் இல்லையா? யோசிச்சுதான் பண்ணுவோம். வாவ், அது கை தவறி அப்படி கீழே கொட்டும். லைக் இப்போ அது பேசிக்கா அது நம்மள அறியாம அது நடக்கிற விஷயம். அதுதான் இருக்குமே தவிர அப்படி ஒண்ணும் இல்ல. அதை டேஸ்ட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இந்த கிரீமியா பார்க்கும் போதே அப்படி எம்மியா இருக்கு. காரம் ரொம்ப இல்ல, சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு. அந்த ஃபிளேவர் சூப்பரா இருக்கு. பார்ட்டி எங்க ட்ரீட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சோ நீங்க எங்களுக்கு பார்ட்டி தரனா எங்க கூட்டு போவீங்க? நீங்களும் கிரீம் சென்டர் தானே கூட்டு போவீங்க, ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா. சோ கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் எப்போ பார்ட்டி, பர்த்டே செலிப்ரேஷன் எதுனாலும் நமக்கு இனிமே வந்து இங்கதான் கிரீம் சென்டர் தான். எஸ், ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர். அண்ட் கவிதா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட்டோ ஷூட்லாம் பண்ணிருக்கீங்க. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அந்த மாரியோட சீரியல் நினைக்கிறேன், அந்த அம்மன் கேரக்டர் அது ஆக்சுவலி ரொம்பவே ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு. லுக் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது, ரம்யா கிருஷ்ணா மேம் போட்டிருப்பாங்களே, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நீங்க அது பெர்ஃபெக்ட் மேட்சா இருந்தீங்க. தேங்க்யூ. சோ அத பத்தி சொல்லுங்க. சோ எப்படி நீங்க வேற ஒரு மாதிரி டிவோஷன் கேரக்டர், கோவிலுக்கு போயிடுவீங்க. சோ அம்மன் வேற பண்ணிருக்கீங்க. சோ அத பத்தி சொல்லுங்க. இந்த மாதிரி எனக்கு அம்மன் இது இருக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரிசர்ச் பண்ணி எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா அது பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கலர்ல இருந்து அரக்கு கலர் தான் வீட்டுல பட்டுப்படியில தேடி கண்டுபிடிச்சு எங்க இருக்கு அந்த அரக்கு கலர் அண்ட் ஜரியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு இல்ல ஒன்னொன்னுமே அந்த மேக்கப் மேன் அவருமே சூப்பரா பண்ணி விட்டாரு. எஸ், ஆக்சுவலி ரொம்ப ஸ்டன்னிங்கா மேக்கப் நான் போட்டுட்டேன். யூசுவல் நான் மேக்கப் போடுறது நான் போடுறேன். நீங்களே அந்த மேக்கப் ஃபுல் நான் தான். அந்த பட்டை, அந்த பெரிய போட்டு அதெல்லாம் மேக்கப் மேன் தான் பண்ணாரு. சூப்பரா பண்ணிடுறாரு அவரும். மெஹந்தில ஆரம்பிச்சு கால் கூட வந்து லைட்டா தெரிஞ்சா கூட கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மெஹந்தி கை கால் எல்லாம் போட்டு அது ரொம்ப திருப்தியா இருந்துச்சு மனசுக்கே. அது அந்த கெட்டப் பண்ணது. நான் போட்டோ ஷூட்ல ஆக்சுவலி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் பண்றாங்கல்ல போட்டோ ஷூட்ஸ்ல வந்து அம்மன் அந்த இதெல்லாம், அது ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னும் அதுக்கான அருள் வந்து எனக்கு கிடைக்கல. சீரியல் அம்மன் கேட்ட போட்டது ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா நல்லா இருந்துச்சு. ஓகே, சூப்பர். அண்ட் வீட்ல எந்த அளவுக்கு சப்போர்ட்? சின்ன பிள்ளைல இருந்து நடிக்கிறதுனால அம்மா எல்லாம் ஃபுல் சப்போர்ட் தான். அவங்க தானே கூட்டிட்டே போவாங்க. சோ அவங்க தான் கூட்டிட்டு போவாங்க ஆடிஷன். சின்ன வயசுல எல்லாம் நாங்கதான் ஆல்மோஸ்ட் நான் ஒரு கல்யாணம் ஆற வரைக்குமே அம்மா ஷூட்டிங்கு கூட வருவாங்க. சோ ஆஃப்டர் மேரேஜ் தான் அம்மா வந்துட்டு ஷூட்டிங் வராம, அதுக்கப்புறம் இப்ப என் டாக்டரை பாத்துக்கிறதுக்கு அம்மா வேணும்.
ஓகே சூப்பர். டாட்டர் தான். சோ அவங்கள பத்தி சொல்லுங்க. லைக் நிறைய போஸ்ட் நீங்க அவங்க கூட போட்டது பாத்திருக்கேன். சோ கியூட்டா இருப்பாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எங்க ப்ரொடியூசர் கூட கேட்டாங்க, உங்களுக்கு அவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கா அப்படின்ற அளவுக்கு கேட்டாங்க பாத்துக்கோங்க. சீக்கிரம் பிறந்துட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி சிஸ்டர் அந்த மாதிரி தான் இருக்கீங்க. லைக் அவங்களுக்கு நீங்க சிஸ்டர் மாதிரி தான் இருக்கீங்க. ஆமா, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்கூலுக்கு எல்லாம் கூட்டு போனா சந்தூர் மாமா அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்களா? நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி எல்லாம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்க மம்மி வந்து செம்ம ஜென்சியா இருக்காங்க, லைக் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்க மம்மி இப்படி பேச முடியல எங்களால, எல்லாமே ஷேர் பண்ணுவா அவ. சோ பசங்களும் இப்படியாச்சு அப்படியாச்சு, அது பேசணும் இது பேசணும் எல்லாமே என்கிட்ட வந்து ஓப்பனா அவங்க ஷேர் பண்ற அளவுக்கு நம்மளோட இது இருக்கு அவங்க கிட்ட. அண்ட் இப்போ நான் இங்க வந்திருக்க இந்த ட்ரெஸ் செலக்ஷனே அவங்க தானே பாத்துக்கோங்க. இந்த ஷர்ட் போடுங்க, இந்த ஜீன் போடுங்க, இந்த ஷூ போடுங்க, நல்லா இருக்கும், இந்த இயரிங் போடுங்க, இந்த வாட்ச் போடுங்க. சோ அந்த அளவுக்கு வந்து இப்ப அவங்க என்ன சொல்றது, லேட்டஸ்ட் ஏஜ்ல இருக்கிற பசங்க இல்லையா அவங்க. சோ அவங்க சொல்றது நமக்கு ஓகே கரெக்ட் நல்லாதான் இருக்குங்கிறதுனால நம்மளும் அதை வந்து கேட்டு ஃபாலோ பண்றதுனால ஓகே நம்ம சொன்னா அம்மா கேக்குறாங்க அப்படிங்கிற இது நம்ம கொடுக்கும்போது நம்ம சொல்றது அவங்க கேக்குறாங்க. அந்த மாதிரி பாப்பா வந்து ஏதாச்சும் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிருப்பாங்களே, மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? ஜீன் தான் கிஃப்ட் பண்ணோம். இதுல ஏதாச்சும் அவங்களோடதா? எனக்கு அந்த டவுட் இருக்கு. அது வந்து என்னோடது எல்லாமே அவங்க போட்டுப்பாங்க. வாவ் நைஸ். ஆமா ஓகே, கொஞ்சம் அந்த சைடு மட்டும் நம்ம டைட் பண்ணி கொடுத்துட்டா போதும். அந்த இங்க ஷோல்டர் இதெல்லாம் சேமா இருக்கு, இந்த சைடு பாடி அந்த ஷேப் மட்டும் டைட் பண்ணி கொடுத்துட்டோம்னா எல்லா ட்ரெஸ்ஸும் இப்ப ஆக்சுவலி சொல்லணும்னா ஒரு ஃபங்க்ஷன் ஸ்கூல்ல ஏதாவது இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ரிச் ஏதாவது போட்டுவாங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல்ல ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது, இது போடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கும். சோ நம்ம கிட்ட இந்த கிராண்ட் சுடிஸ் எல்லாம் இருக்கும்ல, உடனே ஆல்டர் பண்ணு கண்டிப்பா. ஓகே சூப்பர். அண்ட் எப்படி இருக்கு? சோ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க பாஸ்தா. சோ நீங்க இன்னும் வந்து சிட்ரஸ் கேன்பெரி குடிக்கவே இல்ல, டேஸ்ட் பண்ணுங்க, ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு. நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்களா? யா செமையா இருக்கு. நீங்க பேசிட்டே இருக்கும்போது சைடுல எடுத்து குடிச்சிட்டு. செம்ம ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு, எல்லா ஃப்ளேவரும் தெரியுது குடிக்கும் போது. எஸ் குட் குட் குட், நல்லா இருக்கு. அண்ட் சிட்ரஸ் இதுல போட்டிருக்காங்க, லைக் அந்த ஃப்ளேவரும் நல்லா தெரியுது. ஆமா, லெமன் ஆரஞ்சு. ஓகே நம்ம ஷோ எல்லாரும் உங்களுக்கு பார்ட்டி எல்லாம் கொடுத்திருக்கோம். OTP எஸ், அத பத்தி தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா, சொல்லுங்க. ஒன் டைம் பார்ட்டி. இதோல பாருங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாருங்க, எவ்வளவு சூப்பரா. பார்ட்டி களை கட்டுது இல்லைங்க, இது ஒன் டைம் தானா? அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன், பேசுறதெல்லாம் எனக்கு கேட்கல. இது எப்படி ஒன் டைம் தான் குடுப்பீங்களா இல்ல அப்பப்போ குடுப்பீங்களா? சோ நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒன் டைம் பார்ட்டியை 10 டைம் பார்ட்டி ஆக்கிடலாம். நீங்களும் வந்து எங்களுக்கு பார்ட்டி கொடுக்கணும். ஓகே கண்டிப்பா கண்டிப்பா. எங்க குடுப்பீங்க? இங்கதான் இங்கதான். நான் நினைச்சேன், ஏன்னா நீங்க ஃபுட் சாப்பிட்டுட்டே இருக்க அப்படியே உள்ள போயிட்டே இருக்கு இல்லையா, செம்மையா இருக்கு. நெக்ஸ்ட் இங்கதான். ஓகே. அண்ட் நியூ இயர் வருது, நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ் வருது. சோ அதெல்லாம் வந்து எங்க செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்கீங்க? இல்ல மோஸ்ட்லி வந்து திரும்ப சொல்லணும்னா நியூ இயர் எல்லாத்துக்கும் நான் கோயிலுக்கு தான் போவேன். ஓகே. பட் இப்ப என் டாக்டர் எங்காவது போகணும், வெளியில கூட்டிட்டு போங்களேன் எங்கேயாச்சும் அப்படின்னா நேரம் இங்க கூட்டு வந்துடலாம்னு பிளான் பண்ணிட்டேன். இந்த டிஷ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வேற. மோஸ்ட்லி வந்து பாஸ்தா, சோ இந்த மாதிரி சீஸ் பால், இது இந்த ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். சோ இதையே திருப்பி ஆர்டர் பண்ணி ஓகே உங்களுக்கு கொடுத்துட்டு ஹாப்பி ஆயிடுவாங்க. நம்ம கண்டிப்பா நீங்க நிறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. சோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அது வந்து எங்களோட ஒன் டைம் பார்ட்டி பத்தி அப்படியே சொல்லிடலாம். யூஸ்வலா நம்ம இன்டர்வியூ போவோம், ஏதாவது ஒரு ஸ்டூடியோல உட்காந்துட்டு ஓகே எப்படி 1 to 1 ஹாய் ஹாய் அப்படி பேசிட்டு ஜாலியா பேசி வீட்டுக்கு போயிடுவோம். ஆனா இங்க அப்படி இல்ல, பார்ட்டி
சோறு தானே எல்லாமே. எல்லாத்துக்கும் அதானே முக்கியம். எஸ் ஆமா. சோ எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் ஆகுது. நல்லா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா சில்லா வெளியில ஊஞ்சல்ல உட்காந்துட்டு அப்படி கல்லங்கா விளையாடிக்கிட்டு. பாத்தீங்களா அவங்க வந்து உங்களோட சைல்ட்ஹுட்கே நாங்க கூட்டிட்டு போயிருக்கோம். அப்படியே ஒரு பெரிய பார்ட்டி கொடுத்திருக்கோம். நிச்சயமாவே ஒன் டைம் பார்ட்டி இல்ல, இது அப்படியே மெமரியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு சூப்பர்வா இருந்தது. சோ நல்லா ஹாப்பியா இருந்தது, திருப்தியா சாப்பிட்டுட்டு இருக்கேன். So, எல்லாமே ஹாப்பியா இருக்கு. சோ அப்படியே நம்ம வந்து நம்ம பார்ட்டியை கண்டினியூ பண்ணலாம். நிறைய பேர் வந்து நம்ம சாப்பிடுறத வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. சோ வந்து நம்ம அப்படியே முடிச்சுட்டு நம்ம பொறுமையா உட்காந்து சாப்பிடலாம். ஓகேவா? சோ எஸ், இதே மாதிரி சூப்பரான ஒரு ஒன் டைம் பார்ட்டி நாங்க வந்து உங்களை மீட் பண்றோம். Until then, bye from Sandhya, signing off from OTT. Bye.